ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான ஆட்டுக்குடல் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா அரைச்சி ஆட்டுக்குடல் பிரியாணி ரொம்பவே சுவையாக செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை சுடு பண்ணிக்கோங்க. கடாய் சுடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெய் லைட்டாக சூடாகும் போதே சேர்த்துக்கோங்க. அப்போதான் தீஞ்சு போகாமல் இருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் இருக்கும். கூடவே ஒரு 1/4 பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போக இதை நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. இது நல்லா சூடார வச்சு எடுக்கலாம். மசாலா நல்லா சூடானதுக்கு அப்புறமா அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுவையான ஆட்டுக்குடல் பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சைகளையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, ரெண்டையுமே நல்லா வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஜாவித்ரி, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் சேர்க்கலாம். கூடவே வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கும் போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற மசாலாவை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டுக்குடலை இதில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆட்டுக்குடல் நம்ம வீட்டிலேயே எப்படி சுலபமாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் வறுவல் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் அந்த ரெசிபி பார்க்கலன்னா அந்த ரெசிபியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆட்டுக்குடல் தண்ணியை வெளிவிட்டு நல்லா குக்காக ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துருந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லாவே அலசி இதில் சேர்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குடல் பிரியாணியை நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம். தேங்காய் பால் சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த பிரியாணியோட சுவை இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஆட்டுக்குடல் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கலாம். நான் இதில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு மிதமான தீயில ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆட்டுக்குடல் நல்லாவே குக்காகி வரணும். அப்போ தான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. அப்போ தான் ரொம்பவே சூப்பராக குக்காகி வரும். ஆட்டுக்குடல் நல்லா குக்காகி வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பிரியாணி அரிசி எடுத்து அதில் தண்ணி சேர்த்து 2-3 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா
அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஆட்டுக்குடல் ரொம்பவே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாருங்க, மறுபடியும் இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற கிரேவிக்கும் சேர்த்து தான் நீங்க தண்ணி கணக்கு பண்ணணும். நீங்க எடுக்கிற 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு அளந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து தான் இதுல சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதுல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியில உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் பிரியாணி குக் ஆகி வரும்போது உப்பு கரெக்டா இருக்கும். பாருங்க, இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. அடி பிடிக்காம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி விசில் போட்டு மிதமான தீயில ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வச்சு எடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நெய்யில ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கிற முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சைகளையும் சேர்க்கலாம். கூடவே கொஞ்சமா நெய்யும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பிரியாணி உடையாம லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நம்மளோட ஆட்டுக்குடல் பிரியாணி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஆட்டுக்குடல் பிரியாணி பரிமாறுறதுக்கு தயாரா இருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஆட்டுக்குடல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.